ஃப்ரண்ட் தூக்கி எங்கேயாவது தள்ளிடும். இறக்கத்தில் அவங்க மேலேருந்து கீழே வரும்போது தான் கொஞ்சம் அந்த கார்காரங்கெல்லாம் சல்லுன்னு வருவாங்க. அதை தான் ஃபேஸ் பண்ணணும். இப்போ ஒரு வண்டி ஏறாமல் வருதுன்னா அவங்க கொஞ்சமாக சைடு கொடுக்கலாம். ஆனால் அது கொடுக்க மாட்டாங்க. ஆப்போசிட்டில் வர வண்டியை ஓட்ட கடிச்சு ஏறி வருவாங்க. அதனால நமக்கு நல்ல இதாக இருக்கும். லெஃப்ட் சைடும் பார்த்து தான் போயிட்டு இருக்கணும். லெஃப்ட் சைடு குண்டாக இருக்கும். மலை ஏறும்போது லெஃப்ட் சைடில் தானே குண்டாக இருக்கும். இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும். ஆனால் இவங்க ஒன்றுமே கவனிக்க மாட்டாங்க. இறக்கத்தில் சல்லுன்னு வந்துடுவாங்க. அது ஆமாம், பாரத் மென்ஸ்னால பரவாயில்லாமல் ஏறி போயிடும். இது லைலாண்ட்லனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இப்போ வண்டி தூக்கிடும். சில டைமில் லோடில் இருந்துச்சுன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக தூக்கும். ஃப்ரண்ட்டு தூக்கி எங்கேயாவது தள்ளிடும். ஆனால் அது யாருக்கும் தெரியாது. வெயிட் இருந்தாலும் ஃப்ரண்ட் தூக்கிடுமா? தூக்கிடும். நம்ம சடனாக கிளச் விடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டு தூக்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா? இந்த மாதிரி இதே மாதிரி எனக்கு நடந்திருக்கு. நான் இங்கேருந்து மங்களூர் போகும்போது முன்னாடி லைலாண்ட் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதில் ஏத்தம் போயிட்டு ஏறிட்டு இருக்கும்போது வண்டி ஏத்தம் ஏறாமல் நின்றுச்சு. நானும் அது பேக்கில் போய் ஏறலான்னு சொல்லி தான் போனேன். ஆனால் வண்டி ஏறாமல் வண்டி பேக்கை தூக்கிட்டு டப்புன்னு கீழே போட்டுட்டு அதோட பேக்கில் ஒரு ஆள் கல் வச்சு இடம் வச்சு கீழே இறக்கி திரும்ப ஏற்றணும். அது அந்த இறக்கத்தில் வரவங்க கொஞ்சம் பார்த்து வந்தாங்கன்னா நமக்கு போகிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க. கார் தான் மெயினாக உங்களுக்கு பிரச்சனையே. காரு, இந்த பைக்கு, இந்த கேரளாலாம் உள்ள போனால் அந்த ஆட்டோக்கெல்லாம் தொந்தரவு தாங்க முடியாது. இந்த ஆட்டோக்காரன் தொல்லை, கார்காரன் தொல்லை பெரிய இதாக இருக்கும்.